ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம். பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தம்மை கனம் பண்ணும்படி, தம்மை தேடும்படி, தம்மை ஆராதிக்கும்படி, தம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி நேரம் எடுத்து வந்திருக்கிற தம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதி. அவர்கள் தங்கள் நேரத்தை உமக்கு கொடுத்திருக்கிறார்கள். தேவரீர் தம்முடைய நேரத்தை இவர்களுக்கு கொடுப்பீராக. இந்த பெரும்ப பெருவிழாவினுடைய இந்த 5வது நாள் கூட்டத்தில் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இங்கு வெளிப்படுவதாய், உம்முடைய வல்லமை இங்கு விளங்கட்டும். தம்முடைய மக்களை ஆசீர்வதியும், அற்புதங்களை காண செய்யும். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Gospel according to St. Mark chapter 16 and verse 3. கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். போது 2 பெண்கள் விடிற்காலையிலே கல்லறை அண்டையில் வருகிறார்கள். வாசலிலே ஒரு கல் இருக்கிறது. அதை பார்த்து விட்டு ஒருவரோடொருவர் பேசிக் கொள்கிறார்கள். இந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு கல்லறையின் வாசல் அண்டையில் இருக்கிறது. காஸ்பல்ஸிலே, சுவிசேஷங்களிலே ஒரே மாதிரி இருக்கிற 2 கல்லறைகளை நாம் பார்க்கிறோம். ஒரு கல்லறை லாசருவின் கல்லறை, மற்றொரு கல்லறை என் அப்பன் இயேசுவின் கல்லறை. இங்கேயும் கல்லறை, அங்கேயும் கல்லறை. இங்கேயும் பிணம், அங்கேயும் பிணம். இந்த பிணமும் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும், அந்த பிணமும் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். இங்கேயும் வாசலிலே ஒரு கல், அங்கேயும் வாசலிலே ஒரு கல். இந்த கல்லும் உருட்டப்பட வேண்டும், அந்த கல்லும் உருட்டப்பட வேண்டும். இங்கேயும் 2 பெண்கள், அங்கேயும் 2 பெண்கள். மார்த்தாள் மரியாள் நின்று கொண்டிருக்கிற அந்த கல்லறைக்கு முன்னாலே அந்த கல்லறையும் இருக்குது, கல்லும் இருக்குது. உள்ளே லாசரு என்ற அவருடைய சகோதரன் பிணமும் இருக்கிறது. அந்த பிணத்தையும் இயேசு உயிரோடு எழுப்பி வெளியே கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி இன்னொரு கல்லறை, இங்கேயும் கல்லறை. இங்கேயும் 2 பெண்கள். அங்கே மார்த்தாள் மரியாள், இங்கே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும். பாருங்க, ஐடென்டிக்கல் tombs. 2 tombs which are identical. ஒரே மாதிரி இருக்கிற 2 கல்லறைகள். இங்கேயும் கல்லறை, அங்கேயும் கல்லறை. இங்கேயும் பிணம், அங்கேயும் பிணம். இங்கேயும் கல்லு, அங்கேயும் கல்லு. இங்கேயும் கல் உருட்டப்பட வேண்டும், அங்கேயும் கல் உருட்டப்பட வேண்டும். இந்த பிணமும் உயிரடைய வேண்டும், அந்த பிணமும் உயிரடைய வேண்டும். இங்கேயும் 2 பெண்கள், அங்கேயும் 2 பெண்கள். ஆனால் அந்த கல்லறை, மார்த்தாளுடைய தம்பி மரியாளுடைய அண்ணன் லாசருவை வைத்திருந்த அந்த கல்லறைக்கு முன்னாலே என் அப்பன் இயேசு வந்து நிற்கிறார். நின்று விட்டு சொல்லுகிறார், கல்லை உருட்டி தள்ளுங்கள், ரோல் தி ஸ்டோன். மார்த்தாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாட்கள் ஆயிற்று. அப்பொழுது இயேசு சொல்றாரு,
நீ விசுவாசிப்பாயனால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இரண்டாவது இன்சிஸ்ட் பண்ண உடனே அவள் உருட்டி தள்ளுகிறாள். லாசரஸ் கம்ஃபோர்ட், லாசருவே வெளியே வா என்று சொல்லி கூப்பிட்டு அவனை உயிரடைய செய்து வெளியே வரப்படினார். அங்கே இந்த 2 பெண்களை பார்த்து கட்டாயப்படுத்த, நீங்க தான் உருட்டணும், நீங்க தான் இந்த கல்லை உருட்ட வேண்டும் என்று இயேசு அடம் பிடிக்கிறார். இயேசு மனசு வச்சிருந்தா 12 சீஷர்களை பார்த்து உருட்டி தள்ளுகிறார் சொல்லி இருக்கலாம், இருக்கிறார், சொல்லல. இயேசு மனசு வச்சிருந்தா வானத்திலிருந்து தேவதூதன் இறக்கி வர சொல்லி உருட்டி தள்ள சொல்லி செய்யல. இயேசு சொல்லியிருந்தால் பூமி தன் வாயை பிளந்து அந்த கல்லை விழுங்கி இருக்கும், அதையும் செய்யவில்லை. இயேசு சொல்லியிருந்தா இந்த கல்லு சுக்கு நூறா போய் தவிடு பொடியாகி பறந்து போயிருக்கும், அதையும் அவர் செய்யல. இந்த பெண்கள் உருட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே இருக்கிற கல்லறை நான் இப்ப சொல்ற பாருங்க, அந்த கல்லறை அங்கேயும் கல்லறை தான், அங்கேயும் உள்ளே பிணம் தான், அங்கேயும் இந்த பிணம் உயிர் அடைந்து வெளியே வர வேண்டும் தான், அங்கேயும் கல் வாசலில் ஒரு கல் இருக்கிறது தான், இங்கேயும் 2 பெண்கள், அங்கேயும் 2 பெண்கள் இருக்கிறார்கள், அங்கேயும் 2 பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் பிரியமான தேவனுடைய ஜனமே, அந்த பெண்களை பார்த்து பரலோகம் கல்லை உருட்டி தள்ளுங்க அப்படின்னு சொல்லல. ஏன் தெரியுமா? அங்கேதான் ஒரு விஷயம் இருக்கிறது. 4ஆம் வசனம் சொல்கிறது, மார்க் 16:4. அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறபோது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். கல் சைஸ் எனக்கு தெரியாது, நார்மல் சைஸ். 2 பெண்கள் ஒருவேளை உருட்டி தள்ளி இருக்க முடியும், இல்லை என்றால் பெத்தானியா ஊரார் நிறைய பேர் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள், சேர்ந்து கை கொடுத்து அந்த கல்லை உருட்டி தள்ளி இருக்க முடியும். ஆனால் இங்கே இருக்கிற இந்த கல் மிகப்பெரிய கல், 2 பெண்களால் உருட்ட முடியாது, கூட யாரும் இல்லை என்ற பிரச்சனை. அது மாத்திரமல்ல, அந்த கல்லை மார்த்தாளும் மரியாளும் உருட்டுனா எவனும் அடிக்க மாட்டான். ஆனால் இங்கே காவலாளிகள் இருக்கிறார்கள், உருட்டக்கூடாது, முத்திரை போடப்பட்டிருக்கிறது, உடைக்கக்கூடாது. அது லீகல். இந்த கல்லை உருட்டினா அது இல்லீகல். அந்த கல்லை உருட்டினா அது லீகல், இந்த கல்லை உருட்டினா அது இல்லீகல். உருட்டக்கூடாது சட்டப்படி. ஏன்னா முத்திரை போடப்பட்டிருக்கு, கவர்னருடைய சீல் அங்கே மேல இருக்கு, காவலாளிகள் காவல் பார்த்துட்டு இருக்காங்க. அது மாத்திரமல்ல, அந்த கல் சாதா சைஸ், இது XXL சைஸ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஹியூஜ் ஸ்டோன் which 2 women could not possibly roll away. இந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. எனவே பரலோகம் இந்த பெண்களை பார்த்து உருட்டி தள்ள சொல்லாமல் தூதனை அனுப்புகிறது. ஐயா, அம்மா, தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, கன்னிகையே, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், உங்கள் வாழ்க்கையிலும் கூட 2 வகையான கற்கள் இருக்கின்றன. 2 கல்லும் உருட்டப்பட வேண்டும். ஆனா விஷயம் என்ன தெரியுமா? ஒரு கல்லை நீ உருட்ட வேண்டும். உன்னால் உருட்ட முடிந்த கல்லை நீ உருட்டும் பொழுது, உன்னால் உருட்ட முடியாத கல்லை தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி உருட்டி தள்ளுவார். Ladies and gentlemen, there are 2 types of stones in your life. One stone, God is expecting you and you only to roll away. There is a second stone which you cannot possibly roll away. Therefore, the heavens shall send an angel to roll it away. மீண்டும் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில நீங்க உருட்டணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிற கல்லை நீங்க தான் உருட்டணும். உங்களால உருட்ட முடியாத கல் இருக்கு பாருங்க, அதை உருட்ட தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். பாவம் என்னும் கல்லை அறிக்கை செய்து
விட்டு விடுகிறதன் மூலமாக நீங்கள் உருட்டி தள்ளுங்கள். அவிசுவாசம் என்னும் கல்லை விசுவாசத்தின் மூலமாக உருட்டி தள்ளுங்கள். கீழ்ப்படியாமை என்னும் கல்லை கீழ்ப்படுகிறதன் மூலமாக உருட்டி தள்ளுங்கள். உங்களால் உருட்ட முடியாத பெரிய கல்லை தேவன் உருட்டி தள்ளுவார். நமக்காக இந்த கல்லை எவன் புரட்டி தள்ளுவான் என்று அந்த 2 பெண்கள் அங்கலாய்த்தது போல, தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, கன்னிகையே, சகோதரி, தம்பி, தங்கச்சி, ஒருவேளை நீயும் கூட உன் வாழ்க்கையில இருக்கிற மிக பெரிய கல், இது பெரிய கல்லை போல் இருக்குது, இந்த கல்லை நமக்காக யார் உருட்டி தள்ளுவார் என்ற வேதனையோடு கூட இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறதான காரியம் என்னவென்றால், தேவன் அந்த கல்லை உருட்டி தள்ளுவார். தேவ தூதனை அனுப்புவார். You roll the stone which God is expecting you to roll. God's blessings are always conditional. God does not bless Tom, Dick and Harry for no reason. God blesses only those who deserve it. தெருவில் போறவனெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரியா. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிபந்தனைக்கு உட்பட்டவைகள். நீ செய்ய வேண்டியது நீ செய், அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். நீ உருட்ட வேண்டிய கல்லை நீ உருட்டு, அவர் உருட்ட வேண்டிய கல்லை அவர் உருட்டுவார். நீ கீழ்ப்படி, அவர் உன்னை உயர்த்துவார். நீ விசுவாசி, அவர் உனக்கு அற்புதம் செய்வார். நீ ஜெபம் பண்ணு, அவர் உனக்கு மறு உத்தரவு அருளுவார். நீ அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு சமீபமாய் வருவார். நீ அவரை கனம் பண்ணு, அவர் உன்னை கனம் பண்ணுவார். கண்டிஷன். ஐ ரிப்பீட், God's blessings are always conditional, ladies and gentlemen. அவருடைய ஆசீர்வாதங்கள் நிபந்தனைக்கு உட்பட்டவைகள். இந்த கல்லை நீங்கள் உருட்ட வேண்டிய கல்லை உருட்டி தள்ளிட்டு, இந்த பெரிய கல்லை நமக்காக எவன் உருட்டி தள்ளுவான் என்று ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்களானால், இன்றைக்கு இந்த பேர்ம்ப பெருவிழாவின் 5வது நாளாகி இன்றைக்கு நீங்கள் அங்கலாய்க்கிற அந்த பெரிய பிரச்சனை என்னும் கல்லை, அந்த பெரிய பிரச்சனை என்னும் வியாதியை, அந்த பெரிய பிரச்சனை என்னும் பாவத்தை, அந்த பெரிய பிரச்சனை என்னும் சாபத்தை, அந்த பெரிய பிரச்சனை என்னும் பில்லி சூன்யத்தை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உருட்டி தள்ளுவார். ஒரு நாள் சென்னையிலே பல வருஷங்களுக்கு முன்னாலே ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸ் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு சொன்னாங்க, சென்னையில் ஒரு சிஎஸ்ஐ பள்ளியினுடைய, இப்போ கூட எனக்கு அந்த பிரின்சிபல் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஸ்டேட் ரேங்க், அவங்க ஸ்கூலில் 3 பேர் ஸ்டேட் ரேங்க் எடுத்திருப்பதாக. ஒரு சிஎஸ்ஐ ஜெஸ்ஸி மோசஸ் ஸ்கூல். சென்னை அத்தியக்ஷாதீனத்தினுடைய சில பள்ளிக்கூடங்கள் மிக ஸ்டேட் ரேங்க் அதிகமாக எடுக்கிற, தலை நிமிர்ந்து இருக்கிற பள்ளிக்கூடங்கள் எங்களுடைய டயசிஸில் இருக்கு. அதனுடைய பிரின்சிபல் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணினார். என்ன சிஸ்டர்னு கேட்டேன். எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும். என்ன, என்னை வந்து பார்க்கணும். இல்லை, நான் வந்து உங்களை பார்த்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். நான் எங்கே என்றேன். என்னுடைய சிநேகிதியினுடைய புருஷனுக்கு ஒரு பிரச்சனை, படுக்கை கிடையாது இருக்கிறார், நீங்கள் வர வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டார். சரி வாங்க என்று என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. உங்கள் காரை நீங்கள் ஓட்ட வேணாம், நான் ஓட்டுறேன், என் காரில் வாங்க என்று சொல்லி அவர்கள் காரை ஓட்டினாங்க. அவங்க பக்கத்தில் நான் உட்காந்துட்டு போனேன். அண்ணா நகர், சென்னையில் அண்ணா நகர்லேருந்து தூரத்தில் பக்கத்தில் தான் ஒரு வீட்டுக்கு கூட்டி கொண்டு போனார். தன் சிநேகிதனுடைய கணவர் படுக்கையில் கிடக்கிறார். அந்த சிநேகிதி, இவருடைய சிநேகிதி இருக்கிறார், அந்த அவருடைய மனைவி, படுக்கையில் இருக்கிற அந்த சகோதரனுடைய மனைவி, பிள்ளைகள், தகப்பனார் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயா, கிட்னிஸில் 2 கிட்னியில் ஒரு கிட்னி நார்மல் சைஸ், இன்னொரு கிட்னி சுண்டக்கா மாதிரி சின்னதுலேருந்தே அப்படி தான் இருக்குது. இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க டாக்டர். நல்லா இருக்கிற வேலை செய்த அந்த ஒரு கிட்னியில் கோழி முட்டை சைஸில் ஒரு கல், கிட்னி ஸ்டோன் இருக்கிறது. சென்னையில் இருக்கிற கெஸ்ட் ஹாஸ்பிட்டல், பூந்தமல்லி ரோடில் இருக்கிற கெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனோம். யூராலஜிஸ்ட் டாக்டர்
ஜெயச்சந்திரன் MCH FRCS அவர்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து விட்டு இவ்வளோ பெரிய கல் இருக்கிறது என்று சொன்னார். ஆப்ரேஷன் பண்ணலாம் என்று கேட்டால் அவர் சொல்லிவிட்டார், இந்த மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ், நிறைய காம்ப்ளிகேஷன், அதனால் இவருடைய உடம்புல ஆப்ரேஷன் பண்ண முடியாதபடிக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஆனால் நாங்கள் கத்தி வைக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிரதர். அதனால தான் பிரின்சிபல் கிட்ட சொன்னோம். அந்த பிரின்சிபல் உங்களுக்கு பழக்கம் என்ற காரணத்தினால நான் அவங்கள கேட்டு உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னேன். சரி ஜாம் பண்ணுவோம் என்று சொல்லி ஜாம் பண்ண அந்த சகோதரன் தலையில் கை வைத்து ஜாம் பண்ண, ஆண்டவரே இவருடைய கிட்னியில் ஒரு ஸ்டோன் இருக்கிறதாக சொன்னார்கள். ஆனால் என்னுடைய வேதம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் என்று மத்தேயு 28:2 வாசிக்கிறோமே. ஆமாண்டவரே, மத்தேயு 28:2 படியே வானத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை உருட்டி தள்ளினது போல இப்போது நான் ஜெபிக்கிற இதே நேரத்தில் இந்த சகோதரனுடைய சரித்திர கிட்னியில் இருக்கிற அந்த கல்லை வானத்திலிருந்து இறங்கி வருகிற வல்லமை உருட்டி தள்ளட்டும் என்று ஜெபம் பண்ணினேன். ரொம்ப சந்தோஷமா அந்த கல்லுக்காக பைபிள் ரெஃபரன்ஸோட ஜெபம் பண்ண பாருங்க. எப்பவுமே நமக்கு ஒரு சந்தோஷம். எந்த ஜெபம் பண்ணாலும் அந்த பைபிளில் இருக்கிற ஒரு வசனத்தை ரிலேட் பண்ணும்போது சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிட்டேன். முடிச்சு போறேன்னு ஜெபத்தை முடித்த உடனே படுக்கையில் இருக்கிற அந்த பேஷண்ட்டுடைய அப்பா என்னை பார்த்தார். ராத்திரி 8 மணிக்கு கூட டை கட்டிட்டு தான் இருப்பார். அவர் தெருவில் மார்க்கெட்டுக்கு போகும்போது கூட டை கட்டிட்டு தான் போவார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், படித்தவர், கொஞ்சம் கல்விமான், அறிவாளி. என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். டாக்டர் ஜான் சாலமன், I don't know whether you are a medical doctor, but I just want to ask you a question. டாக்டர் ஜான் சாலமன் அவர்களே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் என்றார். என்னன்னு? இந்த ஸ்டோன் எங்க இருக்கு தெரியுமான்னு கேட்டார். கிட்னியில் இருக்குன்னு சொன்னாங்களேன்னு. எவ்வளவு பெரிய சைஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டார். உங்க மருமகள் தான் சொன்னாங்களே, ஒரு கோழி முட்டை அளவு இருக்குதுன்னு சொன்னாங்களே, தெரியுதுல்ல. ஆனால் நீங்க ஜாம் பண்ணும் பொழுது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. அவர் சொல்ற, நான் ஜாம் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியுமா, வானத்திலிருந்து தேவனுடைய வல்லமை இறங்கி வந்து இந்த கிட்னியில் இருக்கிற ஸ்டோனை உருட்டி தள்ளட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு anatomy தெரியுமான்னு தெரியலங்க. I don't know whether you know anatomy of a human physical body. நான் சொன்னேன், எனக்கு தெரியுங்க, கொஞ்சம் தெரியுமா? ஆமா தெரியும். கிட்னிக்கு கீழே பிளாடர், இதுக்கு ரெண்டையும் கனெக்ட் பண்ணுகிறது ஒரு சின்ன ஒரு டியூப். அதனுடைய பெயர் யூரிட்டர், URETER, யூரிட்டர் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு சின்ன டியூப். ஒரு 30-40 முடியை எடுத்து நீங்கள் சேர்த்தீங்கன்னா எவ்வளவு திக்னஸ் இருக்குமோ அவ்வளோதான் இருக்கும். அது வழியாக கிட்னியிலிருந்து வருகிற தண்ணீர் அந்த டியூப் வழியாக ஒரு சொட்டு ஒரு சொட்டு ஒரு சொட்டு என்று சொட்டு சொட்டாக போய் பிளாடரில் கலெக்ட் ஆகி அதுக்கப்புறம் யூரினேட் பண்ணிடுவாங்க. நான் சொன்னேன், I know about ureter. It is so thin. Only a drop of water can move at a time. தெரியுதுல்ல? ஜெபத்தில் டாக்டர் ஜான் சாலமன், தப்பு பண்ணிட்டீங்களே, இவ்வளோ பெரிய கோழி முட்டை சைஸில் இருக்கிற அந்த கல் எப்படிங்க இந்த யூரித்தர் வழியாக போக முடியும் என்று படுத்துட்டு செத்துக்கிட்டு இருக்கிற அந்த மகனுடைய தகப்பனார் என்னை பார்த்து கேட்டார். எனக்கு கூட சில வேளை கோபம் வரும் டாக்டர் ஜோ. எனக்கு என்ன நல்லவன் நினச்சிட்டு இருக்கீங்க? சில வேளை எனக்கு கூட கோபம் வரும். அப்படி சொரண கட்டவனா நான்.
சுருன்னு ஏறிச்சு. ஆனா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாம ஒன்னே ஒன்று சொன்னேன். மிஸ்டர் டேவிட், அவருடைய பேர் என்னன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. மிஸ்டர் சோன்சோ, அன்னைக்கு அவருடைய பேர் தெரியும். மிஸ்டர் சோன்சோ, இவ்வளோ பெரிய கோழி முட்டை அளவு இருக்கிற கல்லு கிட்னியிலிருந்து யூரித்தர் வழியா வந்து பிளாடருக்குள்ள போய் அவுட்லெட் வழியா வெளியே போகுமா போவாதான் எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்னு எனக்கு தெரியும், வானத்திலிருந்து கைகளினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் களிமண்ணுமாயிருந்த மகா பெரிய சிலையின் மேல் மோதி கோடை காலத்திலே போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல படக்கூடிய ஒரு சக்தியை எனக்கு தெரியும். I know one thing, ஒன்னு தெரியா மிஸ்டர் சோன்சோ, இந்த யூரித்தர் வழியா அந்த கல்லு போமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மிக பிரம்மாண்டமான ஒரு சிலை, பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பும் களிமண்ணுமாயிருக்கிற பாபிலோனிலே காணப்பட்ட அந்த மாபெரும் சிலையை கைகளால் உருட்டாத ஒரு கல் வானத்திலிருந்து உருண்டு வந்து அந்த சிலையின் மேல் மோதி கோடை காலத்திலே போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல பண்ண முடியும் என்றால் அதான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபலை திரும்பி பார்த்து ஷால் வி கோ அப்படின்னு, எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரை ஓட்டி கொண்டு வந்து என்னுடைய வீட்டில் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் நான் என் ஆஃபீஸில் அற்புத ஊழிய அலுவலகத்தில் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். என்னுடைய அசிஸ்டண்ட் வந்து ஒரு ஃபோன் வந்திருக்குது. அந்த ஸ்கூல் பிரின்சிபல் நேற்று வந்தாங்களே, அவங்க உங்ககிட்ட பேசணுமான்னு என் செக்ரட்டரி கிட்ட சொன்னேன், கனெக்ட் மீ, அந்த ஃபோன் லைன் எனக்கு கொடுங்க என்று சொன்னேன். என்னுடைய செக்ரட்டரி கனெக்ட் பண்ண ஃபோனை எடுத்தேன். அந்த பிரின்சிபல் சொன்னாங்க, டாக்டர் ஜான் சாலமன், கேன் ஐ கம் அண்ட் see you for 5 minutes? ஒரு 5 நிமிஷம் வந்து பார்க்க முடியுமா உங்களை கேட்டாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் நேற்று தான் என்னை பார்த்தீங்களே, இப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். இல்லை, நான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கண்ணா. என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா என் பிள்ளைங்க 2 பேர் அங்கே படிக்கிறாங்க. நான் அடிக்கடி என் பிள்ளைகளை கூப்பிட்டு சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அரபு நாடுகள், அந்த நாடு இந்த நாடுன்னு எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய்டுவேன். வருஷ கடைசி ஆகும்போது லேக் ஆஃப் அட்டெண்டன்ஸ்னு ரிப்போர்ட் வரும். அட்டெண்டன்ஸு குறை. உடனே இந்த பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணி, சிஸ்டர் என்னதான் தெரியுமே உங்களுக்கு, குடும்பமாக எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டு இருக்கேன். ஐயர் அவர்கள் சொன்னார், ரெவரண்ட் ஜாஷுவா, ரொம்ப சந்தோஷம், உங்கள் குடும்பமாக நீங்கள் ஊழியம் செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று வந்தபொழுதே சொன்னார், டிவியில் உங்களை பிரசங்கத்தை கேட்பேன், உங்கள் பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி த எக்ஸ்போசிட்டரி டைப் ஆஃப் மெசேஜை குறித்து அவர் ரொம்பவே சொன்னார். ஆனால் அந்த அம்மா கிட்ட சொன்னேன், தெரியல, அடிக்கடி நான் ஊழியத்தின் நிமித்தம் போனோம், பிள்ளைங்களை விட்டுட்டு போக முடியாது, என் கூட மனைவி வருவா, கூட பிள்ளைங்க வருவாங்க, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு, சிஸ்டர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்ன சில நாட்கள் உண்டு. அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி லேக் ஆஃப் அட்டெண்டன்ஸை விட்டுட்டு எக்ஸாம் எழுத சொல்லி என் பிள்ளைங்க ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவாங்க. அவங்க எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணும்போது இவங்க ஃபோனில் கேட்குறாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க பிரதர், கிவ் மீ 5 minutes. வேண்டா வெறுப்பா, ஓகே வாங்கன்னு சொன்னேன். என்னுடைய ரூமுக்கு வந்தாங்க, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. என் முன்னால் வந்துட்டு உட்காந்துட்டு ஸ்வீட் பாக்ஸை கொடுத்தாங்க. என்ன உங்கள் பர்த்டேன்னு கேட்டேன். இல்லைண்ணா. உங்கள் ஹஸ்பண்டுடைய பர்த்டே அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணா. உங்கள் பிள்ளைகள் யாராவது ஒருத்தருடைய பர்த்டேன்னு கேட்டேன். அதுவும் இல்லைண்ணா. வெட்டிங் ஆனிவர்சரியா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்திருப்பாரு. இல்லைங்க, அதுவும் இல்லை. என்ன விஷயம், எதுக்கு ஸ்வீட் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், நேற்று ராத்திரி என்னுடைய சிநேகிதனுடைய வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி விட்டு
அவர்கிட்ட ஒன்று சொன்னீங்க, சொல்லிட்டு வெளியே வந்தீங்க. எனக்கு ரொம்ப கவலை, ரொம்ப ரொம்ப கவலை. நான் உங்களை மதித்து கூட்டிகிட்டு போனா அந்த பேஷனுடைய அப்பா இப்படி கேட்டுட்டாரே, எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. இன்றைக்கு காலையில் அந்த பேஷண்ட்டுடைய மனைவி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதை என் சிநேகிதி ஃபோன் பண்ணி, ஏண்டி சீக்கிரம் ஓடியாடி, சீக்கிரம் ஓடியாடி என்று கூப்பிட்டாங்க. நான் கார் எடுத்துட்டு என்னமோ ஏதோ நினச்சி ஓடினேன். போனால் என்னுடைய சிநேகிதி சொன்னால், வழக்கமாக என் புருஷன் காலையில் எழுந்து யூரின் போவது அவ்வளவு கஷ்டப்படுவார், பெரிய வேதனையிலே துடிப்பார். நேற்று ராத்திரி ஜான் சாலமன் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போனதும் நல்லா தூங்கினாரு. காலையில் எழுந்து பாத்ரூமுக்குள்ளே போய் யூரின் பாஸ் பண்ணலாம் என்று போனால் குழாயை திறந்து விட்ட மாதிரி வேகமாக யூரின் வந்தது மாத்திரமல்ல, மஞ்சள் நிறமாக ஒரு பவுடர், நிறைய பவுடர் நிறைந்து அந்த யூரின் வெளியே வந்தது. அந்த யூரினை பிடித்து என்னமோ ஏதோ ஒன்று சொல்லி எடுத்துக்கொண்டு எந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண முடியாது என்று சொன்னாரோ அதே டாக்டர் இடத்துல இதை கொண்டு போய் இன்னைக்கு காலையில் இது மாதிரி ஆயிடுச்சுங்க என்று சொன்ன உடனே அவர் எக்ஸ்ரே எடுத்து அவர் ஸ்கேன் பண்ணி பார்த்தால், நேற்று சாயந்தரம் வரைக்கும் கிட்னியில் இருந்த அந்த கோழி முட்டை அளவு அந்த கல்லானது வானத்திலிருந்து இறங்கி வந்த வல்லமை அதன் மேல் மோதி கோடை காலத்திலே போரடிக்கிற களத்திலிருந்து பதரை பறந்து போகிற பதரை போல பண்ணி காலையிலே அது பவுடர் மாதிரி வெளியே வந்து விட்டது யூரின்ல. நல்ல சத்தமாக கேட்கிறது சோத்திரம். Within few hours the stone was powdered. He was able to flush it out. He was able to flush it out. இன்றைக்கு ராத்திரி இந்த கல்லை எவன் எனக்காக புரட்டி தள்ளுவான்? ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரியே, இந்த கல்லை எனக்காக யார் உருட்டி தள்ளுவார் என்ற ஆதங்கத்தோடு, வேதனையோடு, கவலையோடு கூட நின்று கொண்டிருக்கிற, உட்கார்ந்து கொண்டிருக்கிற, என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, வானத்திலிருந்து தேவ தூதன் இறங்கி வந்து அந்த கல்லை உருட்டி இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். எஸ், நடக்கும், நடக்கும். நான் விசுவாசிக்கிறவர், பெயர் அதிசயமானவர். His name is called Wonderful. I believe in miracles because I believe in Jesus, whose name is called Wonderful. I believe in miracles because my Bible says Jesus Christ is the same yesterday, today and forever. If that be so, I expect this Jesus to perform the same old miracles which he performed 2000 years ago. I believe in miracles because I believe in Jesus. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இன்றைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அற்புதத்தை செய்தவர், இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார். இந்த கல்லை நமக்காக எவன் உருட்டி தள்ளுவான்? மத்தேயு எழுதுகிறான், தேவதூதன் இறங்கி வந்து, மத்தேயு 28 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், 3ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும், அவனுடைய ரூபம் மின்னலை போலவும், அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல, அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாகவும் இருந்தது, வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால், காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள், திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். நான் ஒரு கற்பனைவாதி, கொஞ்சம் கற்பனை பண்றேன். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பினுடைய வீட்டு பக்கத்தில் இருந்த தோட்டத்தில் இருந்த ஒருவரையும் ஒரு காலத்தில் வைத்திராத ஒரு கல்லறையிலே இயேசுவை வைத்திருக்கிறார். காவலாளிகள் காவல் காத்துட்டு இருக்காங்க. ஷிஃப்ட் போட்டு, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் மார்னிங் 6 till afternoon 2, செகண்ட் ஷிஃப்ட் 2 in the afternoon till night 10 o'clock, third shift 10 in the night till 6 in the morning.
இவன் நினைக்கிறேன் 3வது ஷிஃப்ட் பண்ணுறான். ராத்திரி 10 மணிக்கு வந்து அவங்கள ரிலீவ் பண்ணோம். செகண்ட் ஷிஃப்ட்டுக்காரனை தெருவில் வரான். இந்த இந்த காவலாளிகள் தெருவில் வரும்போது எதிரில் ஃப்ரெண்டு பார்க்குறான். நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன், என்னடா எங்கே போகிறீங்க? டியூட்டி. நைட் ஷிஃப்டா? ஆமாம் நைட் ஷிஃப்ட். என்ன டியூட்டி இன்னைக்கு? அவன் மெட்ராஸ்காரனா தான் இப்படி சொல்லியிருப்பான். அது ஏன்டா கேட்குற? சாவு கிராக்கிடா. மெட்ராஸ் பாஷையில் சொல்லணும்னா சாவு கிராக்கி. நேற்று டாக்டர் ஜோ அவர்களுக்கு ஒரு டவுட், இன்னைக்கு தம்பி தாமஸுக்கு ஒரு டவுட். உங்கள் ஊர் எது, சொந்த ஊர் எது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை. அது எனக்கே சரியா தெரியாது. ஏன்னா 4 தலைமுறையாக நான் இங்கே தான் சென்னையில் தான் இருக்கிறேன். அதுக்கு முன்னால் ஏதோ ரூட்ஸ் தஞ்சாவூர்லையும் பாளையங்கோட்டையிலும் இருந்ததாக எங்கள் தாத்தாவனுடைய மற்றவர்கள் சொந்தக்காரர்கள் எங்கள் அப்பாலாம் சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் மெட்ராஸ் இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு ரொம்ப இருக்குது. மெட்ராஸ் பாஷை எனக்கு நல்லாவே நான் யூஸ் பண்ணலனாலும் மெட்ராஸ் பாஷை எனக்கு தெரியும். அதில் ஒரு வேர்டு சாவு கிராக்கி. அதனுடைய அர்த்தம் எனக்கு முன்னால் புரியல. நான் சின்ன பையனாக இருக்கும்போது யார் பார்த்தா சாவு கிராக்கின்னு திட்டுவாங்க. இந்த சாவு கிராக்கினா எனக்கு புரியல. இந்த பிரசங்கம் பண்ணும்போது தான் திடீர்னு எனக்கு ஒரு முறை கிளிக் ஆச்சு. என்னன்னா இவன் சொல்றான் 2 பேரும், அதை ஏன்டா கேட்கிற? பிலாத்துவை காவல் பண்ணியிருக்கிறேன், ஏரோதுவை காவல் பண்ணியிருக்கிறேன், அண்ணாவை காவல் பண்ணியிருக்கிறேன், காய்பாவை காவல் பண்ணியிருக்கிறேன், ரோமாபுரியிலிருந்து சீசர் வந்தா ராயனை காவல் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு சாவு கிராக்கிடா. பணத்தை காவல் பணம், செத்து போன பணத்தை காவல் காக்கிற டியூட்டி போட்டாங்கடா அப்படின்னு சொல்லி சாவு கிராக்கின்னு மெட்ராஸ் லாங்குவேஜில் சொல்லிக்கிட்டு வந்து நின்னா இவன் அங்கே இருக்கும்பொழுதெல்லாம் நினைவு சாவு சாவு, பிணம் பிணம். ஆனா என் அப்பன் இயேசு செத்தவர், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து வெற்றி வேந்தராய் உயிரோடு கூட மறுபடி எழுந்த பொழுது சாவு கிராக்கின்னு சொன்னமே செத்தவன் போலாம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நான் சொல்றதுனுடைய அர்த்தம் என்ன தெரிஞ்சுச்சுன்னா நல்லா தட்டுவீங்க, அப்புறம் தட்டுங்க. நான் சொல்றதுனுடைய அர்த்தம் என்னன்னா, செத்த சாவுகிராக்கி போனோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த இந்த காவலாளிகள் இயேசு உயிரோட கூட எழுந்த பொழுது அவங்க செத்தவங்க மாதிரி ஆயிட்டாங்க. இன்றைக்கு உங்களை சாகடித்து கொண்டிருக்கிற வியாதி, உங்களை சாகடித்து கொண்டிருக்கிற கடன் வட்டி, உங்களை சாகடித்து கொண்டிருக்கிற பாவம் சாபம், உங்களை சாகடித்து கொண்டிருக்கிற பில்லி சூன்யம் மந்திர தந்திர சக்திகள், உங்களை சாகடித்து கொண்டிருக்கிற கோர்ட்டு கேசு, உங்களை சாகடித்து கொண்டிருக்கிற எதிரிகளுடைய சதி திட்டங்கள் என் அப்பன் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தபடினால் அவைகள் செத்து போகும். இப்போ சத்தமா சத்தமா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். அர்த்தம் புரிந்தவர்கள் சத்தமா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். எதெல்லாம் உன்னை சாக பண்ணி கொண்டிருந்ததோ அது செத்தது போல ஆகும். ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரியே, உன்னை சாக பண்ணுகிற அச்சுறுத்துகிற அந்த சக்திகள் என் அப்பன் இயேசு உயிரோடு கூட எழுந்தபடினால் செத்தது போல செத்தது போல. இங்கே அவன் செத்தவன் போல கீழே விழுந்தான். காவலாளர் செத்தவன் போல கீழே விழுந்தான். தூதன் அவர்கள் அந்த ஸ்திரீகளை நோக்கி, வாசிங்க 5ஆம் வசனம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்க பயப்பட. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பயந்தது யாரு? காவலாளர். திடுக்கிட்டு பயந்து செத்தவர்கள் போல விழுந்தது. பைபிள் கிளியரா எழுதிருக்கு. அவங்க தான் பயந்தாயா? பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர் போல விழுந்தான்.
ஆனா இந்த பெண்கள் பயந்ததாக ரெக்கார்ட் இல்லாங்க. ஆனா தேவதூதன் பயந்து கீழே விழுந்த அவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லலை. ஏன் தெரியுமா? The angel would have said, you fellows, I have nothing to do with you. நீ விழுந்தா என்ன, பயந்தா என்ன, நீ செத்தா என்ன, நீ என்ன நாசமா போனா எனக்கு என்ன? ஏன்னா நீ வந்தது டியூட்டி பார்க்க, இவங்க வந்தது இயேசுவை பார்க்க. நீ வந்தது கூலிக்கு வந்த, அவங்க ஆராதிக்க வந்தார்கள், இயேசுவை தேடி வந்தார்கள். அதனால அவங்க பயந்துடக்கூடாது. பார்த்தீங்களா? பயப்படுறதுக்கு முன்னாலே பயப்படாதிருங்கள். ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, கன்னிகையே, உங்களுக்கு இந்த இரவில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறதான காரியம் என்னவென்றால், எவர் இயேசுவை தேடி விடியற்காலையில் வந்தார்களோ அவர்களை பார்த்து பயந்துடுவாங்களோ அப்படி என்று யோசித்து தேவதூதன் பயப்படாதிருங்கள் என்று சொன்னான். இந்த ராத்திரி வேளையில் என் அப்பன் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தபடினாலே உங்கள் பயம் உங்களை விட்டு நீங்கி போகும். அவர் பயமுள்ள ஆவியை நமக்கு கொடாமல் பலமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இன்றைக்கு ராத்திரி வானத்திலிருந்து வருகிற ஒரு ஆலோசனை, பயப்படாதீர்கள். தேவதூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிங்க. சிலுவையில் அறையப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். நீங்க எதை தேடுறீங்க என்று எனக்கு தெரியும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன். ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரி, இந்த பேரின்ப பெருவிழாவுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்திருக்கிற நீங்க எதை தேடுகிறீர்கள் என்று பரலோகம் அறியும். புரியுதா? ஏதோ ஒரு தேடுதல், ஏதோ ஒரு வேட்கை, ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு விண்ணப்பம், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு விசுவாசம். தூத்துக்குடி பேரின்ப பெருவிழாவுக்கு போனா ஒரு பேரின்பம் கிடைக்காதா, அற்புதம் நடக்காதா என்று வந்திருக்கிற ஐயா, அம்மா, சகோதரே, சகோதரியே, பரலோகத்துக்கு தெரியும் நீங்க எதை தேடுகிறீர்கள் என்று. நீங்க எதை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். I know what you are searching for. வாசிப்போம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். பாருங்கள். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமா, எதை தேடினாங்களோ தேடி வந்த இயேசு, இவங்க தேடி வந்தது பிணத்தை தான். ஆனால் கிடைத்த பதில், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கு மேலாய் செய்கிறவர் பிணத்தை தேடி வந்த இவர்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து சொல்லுகிறார். புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு ஆண்டவர் ஏதோ பெருசா வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு பெரிய நன்மை, நீங்கள் வேண்டிக் கொண்டதை விட, நீங்கள் எதிர்பார்த்ததை விட, நீங்கள் நம்பினதை விட ஏதோ ஒரு பெரிய காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இவர்கள் தேடினது செத்த பிணம், அவர்களுக்கு வந்த வெளிப்பாடு உயிர்த்தெழுந்த இயேசு. இங்கே வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய், 7ஆம் வசனம், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். உங்களுக்கு சொன்னேன் என்று. என் செய்தியினுடைய முடிவரை தேவதூதன் சொல்றான், சீக்கிரமாய் போய். ஆண்டவருடைய காரியம் சீக்கிரமாய். If God is expecting you to do something, ladies and gentlemen, He is expecting you to do it quickly. போஸ்ட்போன் பண்ணாதீங்க, அப்புறம் பார்ப்போம்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்ய சொன்னா சீக்கிரமாய் செய்யுங்க. சகையை பார்த்து,
சீக்கிரமா இறங்கி வான்னு தான் சொன்னார். யூதாசை பார்த்து செய்கிறது சீக்கிரமா செய்யுன்னு தான் சொன்னார். ஆண்டவருடைய காரியம் சீக்கிரம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோர்ந்து எழுந்தாருன்னு சீஷர்களுக்கு இன்னும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வாங்குறீங்க. தெரியாமல் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. பேரின்ப பெருவிழாவுக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, ஒரு கூட்டம் ஜனத்துக்கு இயேசு உயிரோட கூட எழுந்தான்னு தெரியாது. செத்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம சிலுவை பார்த்த உடனே அவன் கேட்குறான், இது என்னங்க சிலுவை? இதில் தான் இயேசுநாதர் மரித்தா. சர்ச்சில் சிலுவை, கழுத்தில் சிலுவை, மோதிரத்தில் சிலுவை, வீட்டில் சிலுவை, ஜெபம் பண்ணா போட்டுக்கிறது சிலுவை. இயேசு செத்ததனுடைய செய்தி எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தர்கிட்ட என் பிளேனில் கேட்டேன், இயேசுவை பற்றி தெரியுமான்னு கேட்டேன். நல்லா தெரியுங்க. என்ன தெரியும்னு கேட்டேன். நான் சின்ன வயசில், நான் ஹிந்து தான், என் பக்கத்து வீட்டில் கிறிஸ்துவன் தானா, அவன் கூட நான் சண்டே ஸ்கூலுக்கு போயிருக்கிறேங்க, இயேசுநாதரை பற்றி தெரியும். என்ன தெரியும்னு கேட்டேன். அவர் கன்னிகையின் வயிற்றிலே பிறந்தார். அப்புறம் என்ன தெரியும்? அவர் வளர்ந்தார், அப்புறம் அற்புதம் செய்தார், குருடனை பார்க்க செய்தார், செவிடனை கேட்க செய்தார், ஊமையனை பேசச் செய்தார், சப்பானியை நடக்க செய்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், பசியாயிருந்த விட அப்பமும் மீனும் கொடுத்தார். வேற என்ன தெரியும் இயேசுநாதரை பற்றின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நல்லவங்களை இந்த உலகம் விட்டாங்க சார் வச்சிருக்குது. சாக்ரட்டிஸை விட்டாங்களா? ஜான் எஃப் கென்னடியை விட்டாங்களா? காந்தியை விட்டாங்களா? இந்திரா காந்தியை விட்டாங்களா? ராஜீவ் காந்தியை விட்டாங்களா? நல்லவங்களை இந்த உலகம் சாகடிச்சிடும். பாவம் இயேசுநாதர் நல்லவர், அவரையும் சாகடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. Solomon Grundy, born on Monday, christened on Tuesday, married on Wednesday, took ill on Thursday, was on Friday, died on Saturday, buried on Sunday, and that was the end of Solomon Grundy. அதான் எண்டு, முடிஞ்சிச்சு, போயிட்டாருங்க. இல்லைங்க, நிறைய பேர், ஐயா அம்மா சகோதரனே சகோதரி, வெளியில நிறைய பேருக்கு இயேசு செத்தார் என்று தெரியும், இயேசு உயிர்த்தார் என்று நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவர்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிவிக்க வேண்டியது உங்கள் கடமை. Announce about the risen Savior. சீக்கிரமாய் போய் இயேசு உயிரோடு கூட எழுந்து விட்டார் என்று சொல்லுங்கள். அப்படி நீங்க போனா உங்க முன்னால் அவர் போவார். இன்னைக்கு ராத்திரி ஒரு தீர்மானம் பண்ணிட்டு போங்க. நான் போவேன். போய் எங்கள் ஸ்கூலில், எங்கள் காலேஜில், எங்கள் யூனிவர்சிட்டியில், எங்கள் ஐடி காரிடாரில், ஃபேக்ட்ரியில், ஆஃபீஸில், பஸ்ஸில், ட்ரெயினில், பிளேனில், எங்கள் காலனியில், மார்க்கெட் பிளேஸில் சந்திக்கிற உலகத்தில் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லி நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் முன்னால் அவர் போவார். உங்கள் முன்னால் அவர் வாசிப்போம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடு கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடுன அந்த ரெண்டு பெண்கள் ஓடுகிறார். சீக்கிரமா, தேவதூதன் சொன்னது சீக்கிரமா, இவங்களும் சீக்கிரமா போனாங்க. தேவ ஜனமே அறிவியுங்கள். நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். அந்த காலத்தில் ஒரு செய்தியை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்பணும்னா போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு டெலிகிராம் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணி கொடுத்தா அவன் காசு வாங்கிட்டு ரிசிப்ட் கொடுப்பான். நம்ம முன்னாலே என்னமோ டக்கு 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 டக்குன்னு அடிப்பான். அது தூத்துக்குடி போஸ்ட் ஆஃபீஸில் டக் டக் டக்குன்னு என்னமோ கேட்டு என்னமோ அப்படி பிரிண்ட் ஆகும். அதை கிழிச்சு போஸ்ட்மேன் கிட்ட கொடுப்பாங்க. போஸ்ட்மேன் நம்ம வீட்டுக்கு கொடுப்பார். அவசரமாக ஒரு செய்தி அனுப்பணும்னா அந்த காலத்தில் இருந்தது டெலிகிராம். அதுக்கப்புறம் டெலிஃபோன் வந்துடுச்சு. அவசரமாக ஒரு செய்தி அனுப்பணும்னா அடிச்சு டயல் போட்டு கோடை போட்டு டயல் நம்பரை டயல் பண்ணிட்டா. If you want to send a message very fast, there was a means called telegram, then telephone. If you want to send a message faster than telegram, tell a phone, tell a woman. Tell a woman. ஒரு பொண்ணுகிட்ட சொன்னா போதுங்க, ஃபாஸ்டா போயிடும். அதனால்தான் பரலோகம் பார்த்துச்சு. இந்த பேதுருவை கூப்பிட்டு
நீ போய் சொல்லுனா, சும்மா தேவதூதனே சும்மா இருக்கு, அவரை வர சொல்லு, நான் பார்த்து பேசிட்டு, நான் ரொம்ப பேசுறேன், அவரும் என்கிட்ட தான் ரொம்ப பேசியிருக்கிறார், ஆனால் நான் பேசிட்டு அப்புறம் போறேன்டான்னு சொல்லியிருப்பான். யோவானை பார்த்து நீ போய் சொல்லுடான்னா, டேய் தேவதூதனை கொஞ்சம் சும்மா இருப்பா, கூப்பிடுப்பா, 3 நாளா அவருடைய மார்பில் சாய்ந்து இந்த ஹார்ட் பீட்டை கேட்காம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்க, கூப்பிடு. அவருடைய நெஞ்சில சாய்ந்து கொஞ்சம் ஹார்ட் பீட்டை கேட்டுட்டு போறேன். தோமாவை கூப்பிட்டு நீ போய் சொல்லுடானா, தேவதூதனை சும்மா இரு, நான் கையை போட்டு பார்த்துட்டு தான் அப்புறம் போவேன் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். ஒருவேளை யூதாஸ் உயிரோடு இருந்து அவனை பார்த்து நீ போய் சொல்லுடான்னு சொல்லியிருந்தா, தேவதூதனை பார்த்து எத்தனை வெள்ளி கொடுக்குற, எத்தனை வெள்ளி காசு கொடுக்குற அப்படின்னு பார்கெயின் பண்ணியிருப்பான். ஆனால் இந்த பெண்கள் பாருங்க, நான் பெண்களை குறைய சொல்லுங்க, உங்களுக்குள்ள சில டேலண்ட் இருக்கு, ஆம்பளைக்கு இல்லாத டேலண்ட் உங்களுக்குள்ள இருக்குது. டெல் அ வுமன், பரலோகம் யூஸ் பண்ணது டெல் அ கிராமம் அல்ல, டெல் அ ஃபோனும் அல்ல, பரலோகம் யூஸ் பண்ணது டெல் அ வுமன். 2 பெண்களை பார்த்து சொன்ன உடனே இந்த தந்தி வேகத்தில் என்னுடைய நண்பர் சாமுவேல் கணேஷ் பிரசங்கம் பண்ணும்போது டெய்லி சொல்லுவார், தந்தி வேகத்தில் நான் அந்த பிரசங்கத்தை முடிக்க போறேன். தந்தி வேகம், தந்தி வேகத்தில் முடிக்க போற சாமுவேல் கணேஷ் அடிக்கடி சொல்லுவார். தந்தி வேகத்தை விட, போன் வேகத்தை விட வேகமா போகக்கூடியது இந்த பெண்கள். உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குதுங்க, ஆனால் தான் பரலோகம் உங்களை தெரிந்து கொண்டது. அதனால ஆம்பளைங்க தான் சுவிசேஷத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. உயிர் தெழுந்த இயேசுவை முதல் பிரசங்கித்தது பெண்கள் தான். அதில் ஒரு அப்ரூவல் ஜான் சாலன் உங்களுக்கு கொடுத்துறான், தைரியமா போங்க. சீக்கிரமாய் போனார்கள். வசிப்போம். அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு வாழ்க என்றார், எதிர்பட்டு வாழ்க என்றார். போதும். இயேசுவை என் சம்பந்தியார் சிஸ்டர் பத்மா முதலியாருடைய கணவர் நடராஜ முதலியார் என்னுடைய சம்பந்தியார். அவருடைய மகன் ஜேபஸ் என் மகள் ஷீபாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். என் சம்பந்தியார் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். அவர் இந்தியாவுக்கு வந்தவுடனே ஒரு பாடல் மூலமாகத்தான் பிரபல்யம் ஆனார். அந்த பாடல் இயேசுவை நாம் எங்கு காணலாம், அவர் பேசுவதை நாம் எங்கு கேட்கலாம். அந்த ஒரு பாட்டு இந்தியாவில் நடராஜ முதலியாரை எல்லா இடத்திலும் கேட்க பண்ணிட்டு HMV-னுடைய முதல் கிறிஸ்டியன் ஆர்டிஸ்ட் என்ற பட்டத்தை வாங்கினார் என்னுடைய சம்பந்தியார் நடராஜ முதலியார். அவர் எழுதின பாட்டு இயேசுவை நாம் இங்கு காணலாம். அவருடைய சம்பந்தியாராகி நான் சொல்றேன், இயேசுவை காணணுமா, இயேசுவை அறிவிங்க, இயேசு உங்களுக்கு எதிர்படுவார். இயேசு அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், பாத்ரூமில் பார்த்தேன், டைனிங் ஹாலில் பார்த்தேன், சோஃபாவில் வந்து உட்கார்ந்தாரு, என் கூட சாப்பிட்டாரு, நான் குளிச்சுட்டு இருந்த முதுகு சொரிஞ்சு விட்டாரு. இயேசுவை நீங்கள் காண வேண்டும் என்றால் இயேசுவை குறித்து அறிவிங்க. நீங்க அறிவிச்சா இயேசு உங்க முன்னால போவாரு, இயேசு உங்களை சந்திப்பாரு, உங்களை பார்த்து வாழ்க என்று சொல்லுவார். அநேகருடைய உள்ளத்திலே இல்லத்திலே இயேசு பிறக்கிறது நீங்கள் காணலாம். Yes, you can see Jesus being born in the lives of people. Don't take Jesus for granted. இயேசுநாதருக்கு வேற வேலை இல்லை. ஒரு பிரசங்கியார் சொன்னாராம், என்னை அவரை சந்திக்க 2 பேர் போனாங்க. அருமநாயகம் என்ற ஒரு பாடகரும் சுசிலா அருமநாயகம் அவரை சந்திக்க போனாங்க. அவர் ரொம்ப நேரம் வெளியே வரல, கதவு தட்டி 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 பார்த்து நின்றுட்டாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு வந்தாராம். வந்த பிரசங்கியார் சொன்னாராம், நான் குளிச்சுட்டு இருந்தேன்னா இயேசுநாதர் வந்துட்டார் பாத்ரூம்ல. நின்று பேசிக்கிட்டே இருந்தோமா, அதனால தான் நான் லேட் ஆயிட்டேன். இயேசுநாதர் உன்னை சந்திக்கிறதுக்கு பாத்ரூமை தவிர வேற இடம் இல்லையா? Don't make him cheap. No, I cannot accept it. My Jesus is not so cheap.
இயேசுவை நாம் எங்க காண முடியும் தெரியுமா? நீ அவரை அறிவிக்க போ, அவர் உனக்கு எதிர்படுவார், அவர் உனக்கு முன்னால போவார், அவருடைய ஊழியத்தை செய், உன்னை பார்த்து வாழ்க என்று சொல்லுவார், வாழ்க என்று சொல்லுவார், வாழ்க என்று சொல்லி அவர் என்ன சொல்றார் தெரியுமா? சீக்கிரமா 10ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். கடைசி லைன் போதும், முடிச்சிட்டோம். அங்கே அவர்கள் என்னை, நல்லா கவனிங்க, ஒரு செயின் ரியாக்ஷன், ஒரு செயின் ரியாக்ஷன். இவங்க அறிவிக்க போனோம், இவங்க போனா இயேசு இவர்களை சந்திப்பார், இவர்கள் அறிவிக்க போகிற இவர்கள் இயேசுவை காண்பார்கள், இவர்கள் அறிவிக்க போகிறார்கள், இயேசுவை காண்கிறார்கள். வழியில இவர்கள் போய் சீஷர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். இப்போ இவர்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க செய்யும் பொழுது அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்கிறார். என்ன வேலை தெரியுமா? தம்மை அவர்களுக்கு காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. உன் வேலை என்ன தெரியுமா? அறிவிக்க வேண்டியது உன் வேலை, தம்மை வெளிப்படுத்த வேண்டியது என் அப்பன் இயேசுவின் வேலை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அறிவிக்க வேண்டியது உன் வேலை, தம்மை வெளிப்படுத்த வேண்டியது என் அப்பன் இயேசுவின் வேலை. நீ செய்ய வேண்டியது நீ செய், அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். நீ செய்ய வேண்டியது நீ செய், அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். கோ கோ. தேவதூதன் சொல்றான் கோ, ஜீசஸ் சொல்றாரு கோ. GOSPEL gospel சொல்லுது, முதல் 2 எழுத்து GO கோ. காட் காட்னு சொல்றோமே GOD, அவருடைய முதல் 2 எழுத்துகள் கோ. Gospel say go, angels said go, Jesus said go, God says go. This evening with the word go I conclude my sermon. May we all rise up to our feet. போங்கள் போங்கள் என்ற ஒரு வார்த்தையோட நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்னும் சில நிமிஷத்தில் நீங்க போக போறீங்க. நான் போக போறேன். ஆனா சுவிசேஷம் போன்னு சொல்லுது. காஸ்பல்ஸ் சே கோ. ஏஞ்சல்ஸ் செட் கோ. ஜீசஸ் செட் கோ. God says go. சாதா கோவா? நான் சொல்ற இந்த கோ எது? தேவதூதன் சொல்ற மாதிரி நான் போக போறேன். இயேசு சொன்ன மாதிரி நான் போக போறேன். சுவிசேஷம் சொல்ற மாதிரி நான் போக போறேன். கடவுள் சொல்ற மாதிரி நான் போக போறேன் என்று சொல்றவங்க இன்னையிலிருந்து இந்த இடத்துல கர்த்தர் சிலர் எழுப்பி கொண்டிருக்கிறார். எனக்கு தெரியும், இந்த மைதானம் முழு நேர ஊழியக்காரர்களை பார்த்த மைதானம். இந்த மைதானம் தேவனுடைய ஊழியக்காரர்களை எழுப்பின ஒரு மைதானம். இந்த ஆலயமும் இந்த மைதானமும் தேவனுடைய மகிமையை அறிந்த கண்ட பறைசாற்றுகிற ஒரு மைதானமும் ஆலயமாய் இருக்கிறது. இந்த இடத்துல கர்த்தர் சிலரை எழுப்பி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல சுவிசேஷங்களை எழுப்புகிறார், தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார், மேய்ப்பர்களை எழுப்புகிறார், போதகர்களை எழுப்புகிறார், அப்போஸ்தலர்களை எழுப்புகிறார், சுவிசேஷகர்களை எழுப்புகிறார். எல்லாருடைய கண்களும் மூடும் பொழுது உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னில நான் போறையா? நான் போறேன். சுவிசேஷம் சொல்ற மாதிரி நான் போறேன். தேவதூதன் சொன்ன மாதிரி நான் போறேன். இயேசு சொன்ன மாதிரி போறேன். ஓ, கடவுள் சொல்ற மாதிரி நான் போறேன். I will go. Why? To announce
about the risen Savior Jesus. இயேசு செத்துட்டாரு அப்படின்னு தெரிந்த ஜனங்களுக்கு இயேசு உயிரோடு கூட எழுந்தார், இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லுகிற அந்த இரண்டு பெண்களை போல நான் போகிறேன் என்று சொல்லுகிற சகோதரிகளே, அந்த ரெண்டு பெண்களை போல நானும் போகிறேன், ஆண்டவரை குறித்து நான் பறைசாற்ற போகிறேன், இயேசுவை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றவங்க நீங்க இருக்கிற இடத்துல ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வர சொல்லி நான் கேட்கல. பார்ட் டைம் படித்துக்கொண்டு வேலை செய்து கொண்டு ஹவுஸ் வைஃபா இருந்து கொண்டு ரிட்டையர் ஆகிவிட்டு வியாபாரம் செய்து கொண்டு ஏதோ ஒன்று செய்து கொண்டு தேவஜனமே இயேசுவை குறித்து அறிவிக்க போறேன், இயேசுவை குறித்து அறிவிக்க போறேன், இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்பதை யாருக்காவது ஒவ்வொரு நாளும் எப்படியாவது சொல்லத்தான் போகிறேன் என்று தீர்மானிக்கிற மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க பாப்போம். கைகளை உயர்த்தணும் மாத்திரம் சீக்கிரம் பண்ணால வாங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன். சகோதரிகள் சகோதரர்கள் சீக்கிரமா வாங்க. கர்த்தர் உங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். உங்களை ஆண்டவர் அநேகர் நீதிக்குட்படுத்தும் நட்சத்திரமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். யார் தலையில நான் கை வைக்க போதில்லை, ஆண்டவர் உங்க மேல் கை வைக்க போகிறார். சீக்கிரமா இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க. Glory to God. இன்னும் வேற யாராவது உண்டா? நிறைய பேர் வலது பக்கத்துல எண்ட்ல இருந்தவங்க சீக்கிரமா வாங்க. சகோதரர்கள் வாலிபர்கள் கன்னியர்கள் சீக்கிரம் வாங்க. இங்க ஸ்கூல் சில்ட்ரன் வந்து நிக்கிறாங்க. சிலர் அறிவிக்கிற ஒரு அழைப்பு, அறிவிக்கிற ஒரு அழைப்பு, இயேசுவை அறியாமல் இருக்கிறவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கிற ஒரு அழைப்பு, உயிரோட கூட எழுந்து விட்டார் என்று சொல்லுகிற ஒரு அழைப்பு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். Are you ready? Are you ready? Glory to God. ஒரு புதிய கிருபை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னையிலிருந்து நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், முன்னால வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை பார்த்து சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. இதுக்கப்புறம் இன்னைக்கு அப்புறம் நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்கள் ஜெபத்தினாலே பிசாசு ஆடும், பிசாசு ஓடும். நீங்க வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், வியாதிகள் சுகமாகும். நீங்கள் பூமியிலே கட்டுவது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியில நீங்கள் கட்டவிழ்க்கிறது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் எழுந்து பேசுவீர்கள், ஜனங்கள் அழுவார்கள், கதறுவார்கள். நெஞ்சில் அடித்துக் கொண்டு நீங்க ஆல்டர் கால் கொடுக்கும் பொழுது, நீங்கள் இயேசு வேண்டுமான்னு கேட்கும் போது நெஞ்சில் அடித்துக் கொண்டு அழுகிற, மனம் திரும்புகிற ஒரு கூட்டத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு போகிற வார்த்தைகள் அதிகாரம் உள்ளதாக இருக்கும். அந்த வார்த்தையை கண்டு பிசாசு நடுங்கும், வியாதி ஓடும், கட்டுகள் உடையும், ஆண்டவர் மகிமைப்படுவார். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல் இப்பொழுது ஊற்றிக் கொண்டிருக்கிறார். Receive, receive, receive the power of the Holy Spirit. Come on, receive the anointing of the Holy Spirit. The Lord is empowering you. The Lord is strengthening you. Receive, receive. நீங்க போகும்பொழுது இயேசுவை காண்பீர்கள். நீங்க ஊழியம் செய்யும் பொழுது இயேசுவை காண்பீர்கள். அநேகரை நீங்கள் வாழ வைக்கும் பொழுது, அநேகரை நித்திய ஜீவனுக்கென்று வாழ வைக்க நீங்கள் போகும் பொழுது இயேசு வாழ்க என்று உங்களை பார்த்து சொல்லுவார். அநேகர் வாழணும் என்று நீங்க வியாதி பிரயாசம் எடுக்கும் பொழுது, அநேகர் நித்திய ஜீவனை அடைவதற்கு வாழ்வதற்கு நீங்கள் முற்படும் பொழுது, ஊழியம் செய்ய போகும் பொழுது இயேசு வாழ்க என்று உன்னை பார்த்து சொல்லுவார். Thank you Father. வழுவாதபடி காக்கும், மாசற்ற தமது சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட கூட கூட நிறுத்தவும் வல்லமையும் உண்மையும் உடைய உம்முடைய கைகளிலே இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இவருடைய ஆசீர்வதியும் இந்த பேர்ம பெருவிழாவுக்காக ஜெபித்த, கொடுத்த, உழைத்த அனைவரையும் ஆசீர்வதியும். டாக்டர் ஜோ பிரபாகர் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆரோக்கியராஜ் அவர்களை ஆசீர்வதியும். பாஸ்டர் சார்ல்ஸ் குடும்பத்தை ஆசீர்வதியும்.
இசைக்கருவி வாசித்தவர்களை ஆசீர்வதியும். காணிக்கை கொடுத்து தாங்கினவர்களை ஆசீர்வதியும். உபவாசித்து ஜெபித்தவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் நல்லெண்ணம் படைத்த யாவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இந்த கூட்டங்களில் கலந்து கொண்ட யாவரையும் ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட கூட அவர் வேதனை கூட்டார். The blessings of the Lord maketh rich and he addeth no sorrow to it. என்ற வேதவசனப்படி ஐஸ்வரியம் தருகிற வேத நீக்கிற தம்முடைய ஆசீர்வாதத்தை தம்முடைய மக்களுக்கு தார். வியாதி உள்ள சரீரங்களிலே உம்முடைய சுகமளிக்க வல்லமை இறங்கட்டும். கட்டுண்டவர்களுடைய கட்டுகள் அருந்து போகட்டும். மந்திர தந்திர சக்திகள் இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போகட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் வெற்றியும் தாரும். ஆண்டவரே, கடன் தொல்லையினால் வாடுகிறவருடைய கடனை எல்லாம் கர்த்தர் அடைத்து ஐஸ்வர்ய சம்பன்னர் இவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கட்டளையிடுவீராக. வேலை வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகட்டும். பிள்ளை பேரு வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு பிள்ளை பேரு கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாபாரம் செய்ய வியாபாரம் செழிக்கட்டும். ஆண்டவரே, குடும்பமாய் ரட்சித்து ரட்சிக்கப்படாதவர்களை குடும்பத்தில் ரட்சித்து நானும் என் வீட்டாருவோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று இவர்கள் சேவிக்க கர்த்தர் உதவி செய்யும். காற்று வீசும் 4 திசைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் அந்த மைதானத்தை நோக்கி வீசும்படி செய்தபடினால் கைகளை தட்டி எல்லாரும் ஆண்கள் பெண்கள் பெரியோர் சிறியோர் வாலிபர் கன்னியர் எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.